வெல்கம் டு மோனி மீடியா. நம்ம இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு சூப்பரான ஆக்டர், காமெடி ஆக்டர், பிளேபேக் சிங்கரா பல திறமைகளை கொண்ட நம்ம வடிவேலு அவர்களை பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல இவருடைய பர்சனல் லைஃப் பத்தி தான் பார்க்க போறோம். இவர் பிறந்ததுன்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 12, 1960 தான் பிறந்தாரு. இவர் நடராஜன் பிள்ளை அப்புறம் பாப்பா என்ற சரோஜினிக்கு மகனாக பிறந்தாரு. இவருக்கு விசாலாட்சி என்ற மனைவியும், கனிகா பரமேஸ்வரி, கார்த்திகா, கலைவாணி என்ற 3 மகள்களும் இருக்காங்க. இவருக்கு சுப்பிரமணியன் அப்படின்ற ஒரு மகனும் இருக்காங்க. இவர் ஸ்கூல் போன அனுபவம் எதுவும் இல்லை. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சின்ன சின்ன நாடக மேடைகள்ல நடிச்சிருக்காரு. அந்த காலத்திலேயே காமெடி கதாபாத்திரத்தில் தான் நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா மதுரையில் உள்ள போட்டோக்களுக்கு ஃப்ரேம் போடும் ஒரு சிறிய கடையில் ஒர்க் பண்ணாரு. அந்த டைம்ல நடிகர் ராஜ்கிரண் ஒரு தடவை அவங்க ஊருக்கு போயிருக்காரு. அப்ப அவர் எதிர்பாராத விதமா அவருடைய அனுபவம் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் வடிவேலு அவர்கள் சென்னைக்கு போய் ராஜ்கிரனின் அலுவலகம், வீடு என அவருக்கு தேவையான எல்லா வேலைகளையும் செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் டி ராஜேந்திரன் டைரக்ட் பண்ண என் தங்கை கல்யாணி அப்படின்ற படம் மூலம் தான் தமிழ் திரையுலகில் இவர் முதல்ல அறிமுகமானாரு. அடுத்தது இவர் எப்படி சினிமா துறைக்கு வந்தாருன்னு பார்க்கலாம். இவர் முதல்ல 1991 கஸ்தூரி ராஜா டைரக்ட் பண்ண, ராஜ்கிரண் ப்ரொடியூஸ் பண்ணி அவரே ஹீரோவா நடிச்ச என் ராசாவின் மனசிலே அப்படின்ற படத்துல தான் முதல்ல ஒரு காமெடி ஆக்டரா நடிக்க வாய்ப்பு கிடைச்சிச்சு. இந்த படத்துல தான் ஒரு பாடலையும் பாடி இருப்பாரு. அந்த பாடல் என்னன்னா, போடா போடா புண்ணாக்கா அப்படின்ற பாடல். இந்த பாடல் மூலம் தான் இவர் முதல்ல திரைத்துறைக்கு வந்தாரு. இவர் அவருடைய முதல் படத்திலேயே ஒரு ஆக்டராகவும் ஒரு சிங்கராகவும் அவருடைய பேரை தமிழ் சினிமாவில் பதிவு செஞ்சாரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா 1992 ப்ரொடியூசர் நடராஜன் மூலம் ஆர்.வி. உதயகுமார் டைரக்ட் பண்ண சின்ன கவுண்டர் அப்படின்ற படத்தில் ஹீரோவா நடிக்கும் விஜயகாந்திற்கு குடைபிடிக்கிற பண்ணையாளர் கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. இந்த படத்திற்கு அப்புறம் தான் ஆர்.வி. உதயகுமார் அப்படின்றவர் மூலம் இவருக்கு பிரபு, கார்த்திக், கமல் என அந்த காலத்திலேயே தமிழ் சினிமாவை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த ஹீரோக்களின் அறிமுகம் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறமா வடிவேலுவின் முதல் படமான 1991 என் ராசாவின் மனசிலே அப்படின்ற படத்தில் இருந்து டைரக்டர் சங்கர் டைரக்ட் பண்ண காதலன் அப்படின்ற படத்திற்கு முன் வரை தமிழ் சினி ஃபீல்டுல புகழ் பெற்ற நகைச்சுவை இரட்டையர்களான கவுண்டமணி, செந்தில் இவங்க நடிச்ச நகைச்சுவை காட்சிகள்ல சின்ன கேரக்டர்ல வந்து போயிருப்பாரு. அதுக்கப்புறமா சின்ன கவுண்டர் படத்துக்கு அப்புறமா தொடர்ந்து வரவு எட்டனா செலவு பத்தனா, இளவரசன், சிங்காரவேலன், தேவர் மகன், காத்திருக்க நேரமில்லை, கிழக்கு சீமையிலே, நீலக்குயில், மகராசன் இந்த மாதிரி நிறைய படங்கள்ல நடிக்க தொடங்கிய இவரு சின்ன காலத்திற்குள் அந்த காலத்தில் அசைக்க முடியாத காமெடி ஆக்டர்களான கவுண்டமணி அப்புறம் செந்தில் இவர்களுடன் 3வது காமெடி ஆக்டரா வலம் வந்தாரு. அதுக்கப்புறமா இவர் நடிச்ச அரண்மனை கிளி, கோகுலம், காதலன், ராசகுமாரன், வாட்ச்மேன், பொங்கலோ பொங்கல், காலம் மாறி போச்சு, ராசையா, நந்தவன் தேரு, ஆனழகன், காதல் தேசம், சுந்தர புருஷன், ரோமியோ, லவ் பேர்ட்ஸ், கங்கா கௌரி, பாரதி கண்ணம்மா, திருப்பதி ஏழுமலை வெங்கடேசன், விரலுக்கேத்த வீக்கம், முதல்வன், வண்ண தமிழ் பாட்டு, கந்தா கடம்பா கதிர்வேலா, பாட்டாளி போன்ற நிறைய படங்களில் இவர் ஏற்று நடிச்ச காமெடி கேரக்டர்கள் தமிழ் சினிமாவின் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பெற்றிருந்தன. அதுக்கப்புறமா இவர் ஒரு கட்டத்திற்கு அப்புறம் நிறைய வெற்றி படங்களில் முக்கிய அங்கமா இருந்த இவரு 2000 சேரன் டைரக்ட் பண்ண வெற்றி கொடிகட்டு மூவியில பார்த்திபனுடன் சேர்ந்து நடிச்ச காமெடி சீன்கள் தமிழ் வியூவர்ஸ்களிடையே நிறைய கைத்தட்டல வாங்கி கொடுத்துச்சு. அதுக்கப்புறமா 2001 ரிலீஸ் ஆன ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற படத்தில் அவருக்கு மேலும் புகழை தேடி தந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து தமிழ் சினிமாவில் எல்லா முன்னணி கேரக்டர்களுடன் சேர்ந்து நிறைய படங்கள்ல அவரின் திரைப்பட வாழ்க்கையில் 2003 ரிலீஸ் ஆன வின்னர் அப்படின்ற படத்தில் இருந்து அவரின் சினிமா வாழ்க்கையில மாபெரும் திருப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த படத்தில் வர காமெடி சீன்கள் சிறியவர் முதல் பெரியவர் வரை என எல்லா ரசிகர்களையும் ரசிக்க வச்சுச்சு அப்படின்னு சொல்லலாம். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அப்படின்ற ஒன்றை வச்சு கைப்புள்ள அப்படின்ற கேரக்டரில் அவர் செய்த காமெடிகள் உண்மையா சொல்லணும்னா காமெடியின் உச்சத்திற்கே கொண்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த காமெடிகளை நினைச்சு பார்த்தாலே சிரிப்பு வர்ற அளவுக்கு உடல் அசைவு, உடை, முகபாவனை,
டைலாக் என அனைத்திலையும் முத்திரை பதிச்சிருப்பாரு. ஹீரோவை விட காமெடியனுக்கு முக பாவனையும் உடல் மொழியும் முக்கியமா இருக்கணும். இந்த ரெண்டையுமே இவரின் காமெடியில ரொம்பவுமே சீக்கிரம் வெளிப்படுத்தி மக்களை சிரிப்பு என்ற மலையில் நலைய வச்சிருவாரு. இவரின் கலைகளின் சிறப்பு என்னன்னா சிரிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். நகைச்சுவை அப்படின்றது ஒருத்தரை ஈஸியா அளவோ கோபப்படவோ வச்சிடலாம். ஆனா ஒருத்தரை சிரிக்க வைக்கிறது அவ்வளோ ஈஸியா முடியாது. அந்த கஷ்டமான வேலையை இவரின் நகைச்சுவை பேச்சாலும் உடல் அசைவிலும் முக பாவனையிலும் இயல்பாவே இவரின் காமெடியை சூப்பரா வெளிப்படுத்தி ரசிகர்களை சிரிப்பு அப்படின்ற மாபெரும் கடலில் மெய்மறக்க வச்சிடுவாரு. இவர் சிறியவர் முதல் பெரியவர் வரை இவரின் காமெடியால கட்டி போட்டுடுவாரு. இவரின் வசனங்கள் மக்கள் அவர்களின் நிஜ வாழ்க்கையில் பயன்படுத்தி ரொம்பவுமே மோசமான நேரத்துல கூட இவரின் காமெடியை நினைச்சாலே சிரிக்கிற அளவுக்கு மாபெரும் தாக்கத்தை மக்களிடையே ஏற்படுத்தியிருக்காரு. அடுத்ததான் இவர் 1994 ரிலீஸ் ஆன காதலன் அப்படின்ற படத்துக்கு அப்புறம் தான் இவர் தமிழ் திரையுலகில் ஒரு முக்கியமான நடிகரா வளர்ந்தாரு. அடுத்ததா இவர் நடிச்ச படங்கள்ல பாரதி கண்ணம்மா, வெற்றி கொடிக்கட்டு, வின்னர், மருதமலை, அப்புறம் சந்திரமுகி அப்படின்ற படங்கள் இவரின் ரொம்பவுமே முக்கியமான படங்கள். இந்த 3 படங்கள்ல வர காமெடி எந்த காமெடி உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறமா 2008 ரிலீஸ் ஆன இந்திரலோகத்தில் நான் அழகப்பன் அப்படின்ற படம் இவர் நினைச்ச அளவுக்கு வெற்றி படமா அமையல. அதுக்கப்புறமா இவர் 1988 தொடங்கி 2005 வரைக்கும் பல படங்கள்ல காமெடி ஆக்டரா இருந்த இவர் 2006 ப்ரொடியூசர் சங்கர் ப்ரொடியூஸ் பண்ண இம்சையரசன் 23ஆம் புலிகேசி அப்படின்ற படத்துல இவர் முதலா டபுள் எயிட் கேரக்டர்ல ஹீரோவா நடிச்சிருப்பாரு. இந்த படத்தில் இவர் நடிச்ச 2 கேரக்டருக்குமே மக்களிடையே மாபெரும் வரவேற்பை பெற்றுச்சுன்னு சொல்லலாம். இந்த படம் வரலாற்று பின்னணியை கதையாக கொண்டு முழு நில காமெடி மூவியாக உருவாக்கப்பட்ட படமா இருந்துச்சு. இந்த படம் வெற்றி படமா அமைஞ்சிச்சு. இவர் 20 ஆண்டுகளாக சினிமாவில் மட்டுமே கவனம் செலுத்திட்டு வந்த இவர் 2011 நடந்த சட்டமன்ற தேர்தல்ல திமுகவிற்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் பிரச்சாரத்துல ஈடுபட்டாரு. அப்புறமா தேமுதிக தலைவர் விஜயகாந்தை ரொம்பவுமே மோசமா பேசியிருப்பாரு. ஆனா தேர்தல்ல திமுக கட்சி தோல்வி அடைஞ்சிச்சு. அதனால ரொம்பவுமே சிக்கல்ல மாட்டிக்கிட்டாரு. வடிவேலு அவர்கள் தேர்தல் முடிவுக்கு அப்புறமா சுமார் 20 மாசங்களுக்கு மேல சினிமாவிலையும் பொது நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்காம ஒதுங்கி இருந்திருப்பாரு. அதுக்கப்புறமா வடிவேலு அவர்கள் சினிமாவை விட்டு 2 வருஷம் விலகி இருந்தாரு. அதுக்கப்புறமா தெனாலி ராமன் அப்படின்ற படத்தின் மூலம் இவர் மீண்டும் நடிக்க தொடங்கினாரு. அடுத்ததா இவர் என்னென்ன பாடல்கள் பாடியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். இவர் மொத்தம் இதுவரைக்கும் 31 பாடல்களை பாடியிருக்காரு. அவர் பாடின பாடல்களை நீங்க கேட்டா ஓ இந்த பாடல்களை எல்லாம் இவரா பாடியிருக்காரு அப்படின்னு தோணும். நான் இவர் பாடின பாடல்களை வரிசையா சொல்றேன். இதுல உங்களுக்கு பிடிச்ச பாடல் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இவர் முதலா 1991 என் ராசாவின் மனசிலே அப்படின்ற படத்துல போடா போடா புண்ணாக்கு அப்படின்ற பாடலை பாடியிருக்காரு. இவர் பாடின முதல் பாடலே ரொம்பவுமே பிரபலம் ஆயிடுச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா 1995 எல்லாமே என் ராசாத்தான் அப்படின்ற படத்துல எட்டனா இருந்தா எட்டூரும் என் பேச்சை கேட்கும் அப்படின்ற இந்த பாடலை பாடியிருக்காரு. இந்த பாடல் பட்டி தொட்டி எங்கும் இன்னைக்கு வரைக்கும் ஒலிச்சிட்டு தான் இருக்கு. அடுத்ததா அதே வருஷம் ராஜாவின் பார்வையிலே அப்படின்ற படத்துல அம்மினிக்கு அடங்கி அப்படின்ற ஒரு பாடலை பாடியிருக்காரு. ஆனா இந்த பாடலினுடைய டீட்டெயில்ஸ் எதுவும் எங்களுக்கு கிடைக்கல. அடுத்ததா திரும்பவும் அதே வருஷம் பாண்டியராஜ், ஊர்வசி இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்ச தாய்குளமே தாய்குளமே அப்படின்ற படத்துல பாலு பாலு நே பாலு பாத்து புட்டேண்டா கோபாலு அப்படின்ற பாட்டை பாடியிருக்காரு. ஆனா இந்த பாடல் அவ்வளவா பிரபலம் ஆகல. அடுத்ததா 1996 காலம் மாறி போச்சு அப்படின்ற படத்துல ஒரு சாங்க பாடியிருக்காரு. அந்த பாடல் இன்னைக்கு வரைக்கும் ட்ரெண்டிங்ல போயிட்டு தான் இருக்கு. அந்த பாடல் என்னன்னா வாடி பொட்ட புள்ள வெளியே அப்படின்ற பாடல்.
அடுத்ததா 1997ல வினீத் யுவராணி நடிச்ச சக்தி அப்படின்ற படத்துல யானை யானை பட்டிக்காட்டு யானை அப்படின்ற பாடலை பாடியிருக்காரு. இந்த பாடலும் பிரபலமாகல. அடுத்தது 1997ல பார்த்திபன் மீனா நடிச்ச பாரதி கண்ணம்மா அப்படின்ற படத்துல ரயிலு ரயிலு புல்லட் ரயிலு அப்படின்ற பாடலை பாடியிருக்காரு. இந்த பாடலும் ஹிட் ஆகல. அடுத்ததா அதே வருஷம் ராம்கி இந்திரஜா நடிச்ச தடயம் படத்துல லக்கு லக்கு குட்டு லக்கு லுக்கு லுக்கு லவ் லுக்கு அப்படின்ற பாடலை இவர் பாடியிருப்பாரு. அடுத்தது 1998ல முரளி தேவயானி நடிச்ச பூந்தோட்டம் அப்படின்ற படத்துல பொண்ணுமணி போராளே கண்ணுமணி நெஞ்சுக்குள்ள வாராளே அப்படின்ற பாடலை பாடியிருக்காரு. அடுத்தது 1999ல பாண்டியராஜ் குஷ்பு வடிவேலு இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்ச மனைவிக்கு மரியாதை அப்படின்ற படத்துல அல்வா குடுக்குறான் அப்படின்ற பாடலை பாடியிருக்காரு. ஆனா இந்த பாடலுடைய டீடைல்ஸ் கிடைக்கல. அடுத்தது அதே வருஷம் நேசம் புதுசு அப்படின்ற படத்துல ஊத்தி கடை மச்சான் ஜோரா அப்படின்ற பாடலை இவர் பாடியிருப்பாரு. இந்த பாடலும் ஹிட் ஆகல. அடுத்ததா 2000ல ரம்யா கிருஷ்ணன் வந்து இந்த படத்துல சாமி கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. அப்புறம் கரண் வில்லனா நடிச்சிருப்பாரு. அடுத்ததா கௌசல்யா வடிவேலு இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அந்த படம் என்னன்னா ராஜகாளியம்மன் அப்படின்ற படம். இந்த படத்துல சாமிய தாளாட்டுற மாதிரி ஒரு பாடலை பாடியிருப்பாரு. இந்த பாடல் தமிழ் சினிமாவுல மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச பாட்டா இருந்துச்சு. அந்த பாடல் என்னன்னா சந்தன மல்லியிலே தூளி கட்டி போட்டேன் அப்படின்ற பாடல். அந்த பாட்டை இவர் தான் பாடியிருப்பாரு. அடுத்ததா அதே வருஷம் ரஞ்சித் குஷ்பு நடிச்ச மகளிர் அப்படின்ற படத்துல தெக்கத்தி மாப்பிள்ள தில்லான ஆம்பளை அப்படின்ற பாடலை பாடியிருப்பாரு. அடுத்ததா 2001ல சத்யராஜ் விவேக் ரோஜா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்ச லூட்டி படத்துல மதுரக்கார விவேக் அப்படின்ற பாட்டை இவர் தான் பாடியிருப்பாரு. அடுத்ததா அதே வருஷம் தேவயானி வித்யா வடிவேலு இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்ச என் புருஷன் குழந்தை மாதிரி அப்படின்ற படத்துல 4 அடி 6 அங்குலம் என் அக்கா பேரு மங்களம் அப்படின்ற பாட்டை இவர் தான் பாடியிருப்பாரு. நீங்க இதுல ஒரு விஷயம் கவனிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும், இவர் பாடின எல்லா பாட்டுலையும் இவரே தான் நடிச்சிருப்பாரு. அடுத்ததா திரும்பவும் அதே வருஷம் ரோஜா வித்யா நாசர் இவங்கெல்லாம் நடிச்ச மாயன் அப்படின்ற படத்துல மதனா மதிவதனா அப்படின்ற பாடலை இவர் தான் பாடியிருப்பாரு. அடுத்ததா 2002ல விஜய் நடிச்ச பகவதி அப்படின்ற படத்துல விக்கலு விக்கலு அப்படின்ற பாட்டை பாடியிருப்பாரு. இந்த பாடலும் சூப்பர் ஹிட்டான பாடலா மாறிச்சு. அடுத்ததா 2003ல பார்த்திபன் நடிச்ச காதல் கிறுக்கன் அப்படின்ற படத்துல உன்னை நான் அப்படின்ற பாடலை பாடியிருக்காரு. அடுத்ததா 2004ல சிலம்பரசன் சோனியா அகர்வால் வடிவேலு இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்ச கோயில் அப்படின்ற படத்துல காதல் பண்ண திமிரு இருக்கா கைய பிடிக்க தெம்பு இருக்கா அப்படின்ற பாடலை இவர் தான் பாடியிருப்பாரு. இந்த பாட்டை கேட்டா உங்களுக்கு தெரியும் இந்த படத்துல இது ஒரு நல்ல பாட்டு அப்படின்ட்டு. அடுத்ததா அதே வருஷம் சரத்குமார் நமிதா நடிச்ச ஏய் அப்படின்ற படத்துல 1 1 2 2 அப்படின்ற பாடலை இவர் தான் பாடியிருப்பாரு. இந்த பாடலும் ஹிட்டான பாடல் தான். அடுத்ததா 2004ல அர்ஜுன் லைலா நடிச்ச ஜெய்சூர்யா அப்படின்ற படத்துல கட்டுனா இவள கட்டணுண்டா இல்லன்னா கட்டணவன் கால தொட்டு கும்பிடணுண்டா அப்படின்ற பாடலை இவர் தான் பாடியிருப்பாரு. இந்த பாடலும் சூப்பர் ஹிட்டான பாடல் தான். அடுத்ததா 2005ல சரத்குமார் நமிதா நடிச்ச சாணக்கியா அப்படின்ற படத்துல அலாவுதீன் அலமா அலாவுதீன் அப்படின்ற பாடலை பாடியிருப்பாரு. இந்த பாடல் அவ்வளவா போகல. அடுத்ததா அதே வருஷம் பார்த்திபன் வடிவேலு நடிச்ச குண்டக மண்டக அப்படின்ற படத்துல வந்துட்டான் 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 வந்துட்டாயா அப்படின்ற பாடலை இவர் தான் பாடியிருப்பாரு. அடுத்ததா அதே வருஷம் சூர்யா த்ரிஷா நடிச்ச 6 அப்படின்ற படத்துல பிரியா விடு பிரியா விடு பிரியா விடு மாமா அப்படின்ற பாடலை இவர் பாடியிருப்பாரு. இந்த பாடலுக்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைச்சிச்சு. அடுத்ததா 2000ல பிரகாஷ் சங்கீதா நடிச்ச பிறந்த நாள் அப்படின்ற படத்துல பம்பர் குழுக்கள் நம்பர் மாட்டிக்கிச்சு அப்படின்ற பாடலை இவர் தான் பாடியிருப்பாரு. அடுத்ததா 2007ல சூர்யா அசின் நடிச்ச வேல் அப்படின்ற படத்துல ரொம்ப ஹிட்டான இன்னைக்கு வரைக்கும் மக்களிடையே நீங்க இடம் பிடிச்ச 1000 ஜன்னல் வீடு இது அன்பு வாழும் கூடு அப்படின்ற பாடலை இவர் பாடியிருக்காரு. அடுத்ததா 2008ல வடிவேலு ஹீரோவா நடிச்ச இந்திரலோகத்தில் நான் அழகப்பன் அப்படின்ற படத்துல
வந்தனம் வந்தனம் அப்படின்ற பாடலை பாடியிருக்காரு. அடுத்ததா அதே வருஷம் பரத் நடிச்ச சேவல் அப்படின்ற படத்துல ஒரு சாவுல பாடுற மாதிரி பாட்டை பாடியிருப்பாரு. அந்த பாடல் என்னன்னா, தாயார் அம்மா தாயாரு தனித்தனியா போனாரு அப்படின்ற பாடல் இவர் தான் பாடியிருப்பாரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா 2001 விஜய் நயன்தாரா நடிச்ச வில்லு படத்துல வாடா மாப்பிள வாழைப்பழ தோப்புல அப்படின்ற பாடலை இவர் தான் பாடியிருப்பாரு. இந்த பாடலும் ரொம்பவுமே ஹிட்டான பாடல் தான். அடுத்ததா வடிவேலு ஹீரோவா நடிச்ச தெனாலிராமன் அப்படின்ற படத்துல ரம்பா 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 ரம்யம் ஆயிடு அப்படின்ற பாட்டை இவர் தான் பாடியிருப்பாரு. இவர் பாடின பாடல்கள்ல எந்த பாடல் உங்களுக்கு பிடிக்கும்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இவரை உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மேலும் இதே போல் தகவல்களை அறிய எங்கள் மௌனி மீடியா சேனலுடன் இணைந்து இருங்கள். நன்றி.